ஒரு நாடு கூட தப்பாது போலயே! உலகம் எதிர்கொள்ள போற ஆபத்துகள லிஸ்ட் போட்டு எச்சரிச்ச WEF. இந்த உலகம் வரக்கூடிய காலத்துல எதிர்கொள்ளக்கூடிய ஆபத்துகள் பத்தின லிஸ்ட உலக பொருளாதார மன்றம் வெளியிட்டிருக்கு. அதுல உலக நாடுகள் இடையில பொருளாதார மோதல்கள், அப்புறம் போர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப பெரிய ஆபத்தா இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. சைபர் பாதுகாப்பு, வானிலை நிகழ்வுகளும் முக்கியமான சிக்னலா மாறியிருக்கு. உலக பொருளாதார மன்றம் அப்பப்போ தொடர்ச்சியா பேரிடர் அப்புறம் உலகம் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் பத்தி அறிக்கைய வெளியிடும். அதுபடி சமீபத்துல நடப்பு 2026வது வருஷம், அடுத்த 2 வருஷங்கள், அப்புறம் அடுத்த 10 வருஷங்கள்ல உலகத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய ரொம்பவே முக்கியமான அச்சுறுத்தல்கள் பத்தி உலக பொருளாதார மன்றம் அறிக்கைய வெளியிட்டிருக்கு. குறுகிய அப்புறம் நீண்ட கால விஷன்களை பொறுத்த வரைக்கும் அது நம்பிக்கையற்றதாவே இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. குளோபல் ரிஸ்க் அதிகம் இருக்கிறதாவே தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதுலயும் மேலும் அடுத்த 2 வருஷங்கள்ல புயல் மாதிரியான கொந்தளிப்பான காலநிலைய 50% பேர் எதிர்பார்க்கிறாங்க. இது அடுத்த 10 வருஷங்கள்ல 57% உயருது. அது மட்டும் இல்லாம அடுத்த 2 அப்புறம் 10 வருஷங்கள்ல முறையே 40% அப்புறம் 32% பேர் சர்வதேச சூழல் நிச்சயமற்றதா இருக்கும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க. 1% பேர் மட்டும் தான் அமைதியான சூழல் நிலவும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. உலக டிஜிபி மக்கள் தொகை இல்லனா இயற்கை வளங்களோட குறிப்பிடத்தக்க விகிதத்துல மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு இல்லனா நிலையத்தான் குளோபல் ரிஸ்க் அப்படின்னு சொல்றாங்க. உடனடியா ஏற்படக்கூடிய பாதிப்பு, குறுகிய கால பாதிப்பு, அப்புறம் நீண்ட கால பாதிப்பு அப்படின்னு இத 3 வழிகள்ல வகைப்படுத்தியிருக்காங்க. அதுல புவிசார் பொருளாதார மோதல்கள் தான் அதிக ஆபத்தா தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதோட ஆபத்து தொடர்ந்து அதிகரிக்கும் அப்படின்னு தான் தெரிவிக்கப்பட்டிருக்கு. உலக நாடுகளுக்கு இடையில போட்டி தீவிரமடைகிறப்போ ஆயுத மோதல் உடனடி அச்சுறுத்தலா மாறுது. இருந்தாலும் உடனடி அச்சுறுத்தல்ல மட்டும்தான் ரிஸ்க் அதிகமா சொல்லப்பட்டிருக்கு. குறுகிய அப்புறம் நீண்ட கால பாதிப்புகள் அது முக்கியமான இடத்துல இல்ல. அதிகரிக்கக்கூடிய உலக நாடுகளோட கடன்கள் அப்புறம் நிலையற்ற பங்குச்சந்தை அப்படின்னு பொருளாதார சிக்கல்கள் முக்கியமான பிரச்சனையா இருக்கு. இந்த மாதிரி பொருளாதார மந்த நிலைகள் உடனடி பாதிப்புகள்ல 6வது இடத்துல இருக்குது. குறுகிய கால ஆபத்து லிஸ்ட்ல 11வது இடத்துலயும், கால ஆபத்து லிஸ்ட்ல 19வது இடத்துலயும் இருக்குது. 2026ல உடனடியா ஏற்படக்கூடிய ஆபத்துகள். உலக நாடுகளோட பொருளாதார மோதல், உலக நாடுகளுக்கு இடையேயான ஆயுத மோதல், தீவிர வானிலை நிகழ்வுகள், சமூக பிளவு, பொய்த் தகவல், இந்த 5 தான் டாப் பிரச்சனைகளா இருக்கு. இதை தவிர பொருளாதார மந்தநிலை, மனித உரிமைகள் பறிப்பு, AI விளைவுகள், இணைய பாதுகாப்பின்மை, அப்புறம் சமத்துவமின்மை இந்த மாதிரியான பிரச்சனைகளும் அடுத்தடுத்து இருக்கு. இந்த பிரச்சனைகளை தவிர இயற்கை வளங்கள் பற்றாக்குறை, சமத்துவமின்மை, சைபர் பாதுகாப்பு, அப்புறம் சமூக பிளவு, மாசுபாடுகள் இதெல்லாமே டாப் 10 பிரச்சனைகள்ல வருது.